வெளிநாடுகளுக்கு தங்க நகைகள் ஏற்றுமதி செய்வதாக கூறி இறக்குமதி வரியின்றி பெறப்பட்ட தங்கத்தை சென்னை வியாபாரிகள் 6 பேர் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து 1000 கோடி ரூபாய் முறைகேடு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தங்க நகைகள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க ரிசர்வ் வங்கி வரிச்சலுகை அளிக்கிறது. அதன் கீழ் பெறப்படும் தங்கத்துக்கு 15% இறக்குமதி வரி கிடையாது. அதன் பேரில் பெறப்படும் தங்கத்தை நகைகளாக மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பது விதி. ஆனால் வரிச்சலுகையின் பேரில் பெறப்பட்ட தங்கத்தை நகைகளாக மாற்றாமல் அவற்றை அப்படியே கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து 1000 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளது. 2020 முதல் துபாய் மற்றும் மலேசியாவுக்கு தங்க நகைகளை ஏற்றுமதி செய்வதாக கூறி சென்னையைச் சேர்ந்த 6 நகைக்கடைக்காரர்கள் இப்படி 2170 கிலோ தங்கத்தை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து 941 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதை வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் மற்றும் சென்னை சுங்கத்துறை கண்டுபிடித்துள்ளது. நகை ஏற்றுமதியாளர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டு ரிசர்வ் வங்கியால் பரிந்துரைக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் அரசு அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட இறக்குமதி தங்கத்தில்தான் இத்தகைய மோசடி நடந்துள்ளது. 15% வரிச்சலுகையின் பேரில் ஆயிரக்கணக்கான கிலோ தங்க கட்டிகளை அவர்கள் வாங்கியுள்ளனர். அவற்றில் 10% மட்டுமே நகைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது. மீதமுள்ளவை கள்ளச்சந்தைக்கு திருடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பாக சென்னை விமான சரக்கு வளாக முதன்மை சுங்க ஆணையர் எம். மேத்யூ ஜாலி ஜனவரி 2023 மற்றும் செப்டம்பர் 2024 2 விரிவான விசாரணை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளார். அதில் தயாரிக்கப்பட்ட தங்க நகைகள் 22 கேரட் என தவறாக அறிவிக்கப்பட்டு சுங்கத்துறை அதிகாரிகள் குழுவின் துணையோடு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதற்காக பெருமளவில் லஞ்சம் கைமாறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடியில் மும்பை, கொல்கத்தா, ராஜ்கோட் மற்றும் சென்னையில் உள்ள பல நகை உற்பத்தியாளர்கள் இணைந்து போலி தங்க நகைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்துள்ளனர். தூய்மையான தங்கக்கட்டிகளை சட்டவிரோதமாக சந்தைகளில் விற்பனை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 ஏற்றுமதியாளர்கள் 2507 கிலோ தூய தங்கத்தை கொள்முதல் செய்துள்ளனர். ஆனால் நகைகள் தயாரிக்க 337.02 கிலோவை மட்டுமே பயன்படுத்தியுள்ளனர். 941 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2170 கிலோவை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட 2612 கிலோ போலி தங்க நகைகள் மோசடியாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த மோசடி காரணமாக சுங்கவரி மற்றும் ஜிஎஸ்டி மூலம் அரசு கருவூலத்துக்கு கிடைக்க வேண்டிய வருவாயில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சுங்கச் சட்டம் உட்பட பல சட்டங்களை மீறியதாகவும் விசாரணை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 6 நகைக்கடைகள் தவிர பல உற்பத்தியாளர்கள், ஒரு சில சுங்க அதிகாரிகள், சரக்குகளை கையாண்ட தளவாட நிறுவனம், ஒரு உயர் தனியார் துறை வங்கி மற்றும் ஒரு பெரிய பொதுத்துறை அரசு நிறுவனம் ஆகியவற்றுக்கு இந்த மோசடியில் தொடர்பு உள்ளது. ஜனவரி 2022 சென்னை டிஆர்ஐ அதிகாரிகள் சென்னை ஏர் கார்கோ வளாகத்தில் 22 கேரட் தங்க நகைகளாக அறிவிக்கப்பட்ட துபாய் செல்லும் சரக்குகளை ஆய்வு செய்தபோது இந்த முறைகேடு அம்பலமாகியுள்ளது. தங்க மதிப்பீட்டாளர் மூலம் அவற்றை ஆய்வு செய்தபோது 90% பித்தளை அல்லது தாமிரத்தால் செய்யப்பட்ட போலி தங்க நகைகள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றை எந்திரத்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வடிவமைத்திருந்தனர். போலி நகைகளை ஏற்றுமதி செய்ய 10 கிலோவுக்கு 3 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.